இது போன்ற ஒரு மாநாட்டப்போ இந்த மாதிரியான கொடிக்கம்பங்கள் நடப்படுவது வழக்கமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். நிலத்துடைய உரிமையாளர்கிட்ட முறையான அனுமதி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே கூட 100 அடிக்கு ஒரு கம்பம் நடப்படுது அப்படின்னா அதுக்கு முறையான அனுமதி காவல்துறையிலையுமே வாங்க வேண்டியது ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? அப்ப காவல்துறையில இது வாங்கி இதுக்கான பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குமே. இது கூட இதை முறையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டீமை வச்சு ஹேண்டில் பண்ணவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க ஜேசிபியை வச்சு கூட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறமா தான் கிரெயினை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த 100 அடி இருக்கக்கூடிய கம்பத்தை ஹேண்டில் பண்ற அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய டீம் இந்த இடத்துல அவங்க விழா ஏற்பாட்டாளர்கள் முறையா கையாளலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதல. நிச்சயமா ஷாம், அதாவது பொதுவா இது போன்ற பெரிய நிகழ்வுகள் நடக்கிறப்ப அது ஒரு தனியார்கிட்ட விட்டுருவாங்க. இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வந்து தமிழ்நாட்டிலே இருக்காங்க. இதை விட பெரிய பிரம்மாண்டமான கொடிக்கம்பங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்றப்பட்டிருக்கு. 200 அடி கொடிக்கம்பங்கள்லாம் ஏற்றப்பட்டிருக்கு. அது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கப்ப இந்த தனியார் நிறுவனங்களே முழுமையாக பொறுப்பேற்று அந்த கொடிக்கம்பத்தை ஏற்றதை அவங்க செய்வாங்க. ஆனா அப்படி இருக்க நேரத்துல கட்சியினரே இந்த முயற்சியில ஈடுபட்டதுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம பார்த்தோம் அந்த கிரெயின் காலையில ஜேசிபி வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கொடிக்கம்பத்தை 100 அடி இருக்கக்கூடிய இந்த பைப்பை கொடிக்கம்பத்தை எப்படி ஒரு ஜேசிபியால இழுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது வந்து தனியார் நிறுவனம் தான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஜேசிபி வந்து இதோட கெப்பாசிட்டி எவ்வளவு, கொடிக்கம்பத்தோட வெயிட்டேஜ் எவ்வளவு, இதால இது பண்ண முடியுமா அப்படின்னு. அதே நேரத்துல இதை விட கிரெயின்ல பாத்தீங்கன்னா அது கல் எடுக்கிறப்ப பெரிய பெரிய கல் எடுக்க பாறைகள்ல இருந்து கல் எடுக்கிறப்ப இதே கிரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பெல்ட் 7 பெல்ட் போட்டு சுத்தி அதை தூக்கி அது வந்து ஒரு லாரியில வைக்கிற அளவுக்கு அந்த பெல்ட் அதை தாங்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்படிங்கிறப்ப அதை விடலாம் ரொம்ப கம்மியான எடை கொண்டதுதான் இந்த 100 அடி கம்பம். அதுக்கு அப்படி இருக்கப்ப அதை நம்ம கூடுதலா ஒரு கவனம் செலுத்திருக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் காவல்துறையினரை அருகில் வைத்துக் கொண்டு காவல்துறையினரை அழைத்து வந்து இந்த வேலையில அவங்க ஈடுபடல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா காவல்துறையில அடிப்படை இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தா யாரு பொறுப்பாக முடியும்? காவல்துறையோட அனுமதி கேட்ட வாகனம் நடந்தாலும் ஒருவேளை யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா அது காவல்துறை வந்து அங்க பாதுகாப்பு கொடுக்குறேன்னு ஒரு பழியப்படுவாங்க. ஆனா இது போன்ற நிகழ்வுகளுக்கு காவல்துறை கூப்பிடணுமா இல்லையா? அவங்கள வந்து மக்களை கட்டுப்படுத்தி ஓரமா வைப்பாங்க இருக்கும். ஏன்னா இருக்கிறது பொதுமக்களை விட கட்சிக்காரங்க தான் அதிகம் வேடிக்கை பக்கம் வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஷாம், நிறைய குழந்தைகள் இருக்காங்க சுத்தி. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. நல்ல வேளையாக எந்த குழந்தைகளும் அங்க பாதிப்பு உள்ளாகல. ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டா அப்போ வந்து காவல்துறையிட்ட போய் நாங்க நின்றுப்பாங்க. ஆனா அப்படி இருக்கிறதுனால இப்படி ஒரு சூழலை முன்னாடியே உணர்ந்து இது போன்ற சூழல் ஏற்படுவது ஏதாவது யாருமே விருப்பப்பட்டு இப்படி ஒரு சூழலை உருவாக்க போறதில்ல. கிரெயின்காரர் வந்தாலும் அது கட்டினவராக வந்து யாரும். ஆனா கூடுதல் கவனத்தோட இங்க ஒரு சில வேலைகள் செய்யணும். பொதுமக்கள் சுத்தி இருக்கக்கூடிய உயரமான ஒரு கோபுரம் மாதிரி ஒரு கொடிக்கம்பத்தை நடுறப்ப கூடுதல் கவனத்தோட இதை நம்ம கொண்டு போகணுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்புணர்வு நமக்கே ஒரு ஆடி போயிருச்சு ஷாம். ஏன்னா நம்ம பக்கத்துல நினைக்கிறோம் மேலேருந்து ஒரு நம்ம அருகில் இருக்க மேலேருந்து கம்பம் அப்படியே சாயிருதுங்கிறது நம்மளே உடையார்ந்தோம். அந்த கூட்டத்திலேருந்து நாங்களும் உடையார்ந்தோம். நானும் ஒளிப்பதிவாளர்களும் உடையார்ந்த ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஏன்னா அனைவருமே கத்த ஆரம்பிச்சாங்க. விழுது விழுது விழுந்து எல்லாமே கத்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே சுதாரிச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனா ஒரு அந்த கம்பம் விழுவுறதுக்கும் அந்த அருகில் இருந்த கார்ல இருக்கவங்களுக்கும் ஒரு 5 அடி 10 அடியில தான் அவங்க ரொம்ப கிராஸ் பண்றாங்க. ஒருவேளை ஒரு குறைந்த வினாடிகள் அவர்கள் சுதாரிக்கவில்லை என்றால் கிட்டத்தட்ட 5 பேர் ஒரு படுகாயம் அடைந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா காருக்குள்ள இருந்தாங்க. சற்று அந்த ஒரு 3 அடி தள்ளி அருகில் இருக்கக்கூடிய அந்த காரில் விழுந்ததனால் அந்த 6 பேருக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதமோ இது விபத்தோ ஏற்படவில்லை என்பது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் கூட இத்தகைய சூழல்ல இது போன்ற கொடிக்கம்பங்கள் நடும் பொழுதும் இத்தகைய கொடிக்கம்பங்கள் நடும்போது கூடுதல் கவனத்தோடு அவர்கள் கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு விஷயமா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் காவல்துறையை அழைத்து வந்திருக்கணும். தற்போது இப்ப காவல்துறை வந்திருக்காங்க, வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதை வந்து காவல்துறை கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி கொடிக்கம்பம் நட போடுறோம், கொஞ்சம் பொதுமக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இருக்கணும். இல்ல மாநாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 200-300 பேரை வந்து வாசல்லே வந்து தனியார் பாதுகாவலர் கூட்டு வந்திருக்காங்க. அவங்களையாவது அழைத்து வந்து இவர்கள் சுத்தி இருக்கவங்களை எல்லாம் நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவித்திருக்கணும். தொடர்ச்சியா வந்து பல விஷயங்களை கட்டுப்பாடோட இன்னைக்கு வச்சுட்டாங்க. அதாவது உள்ள போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் கட்டுப்பாடு மாநாடு குழு செய்யறப்ப இது போன்ற ஒரு கொடி நடும் பொழுது அதாவது அசாதாரண சூழல் ஏற்படாத வகையில் அவர்கள் மக்களை கலைந்து செல்ல அவர் சொல்லியிருக்க வேண்டும். நல்ல வேளையாக அவர்கள் சைடும் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் விழுந்த கம்பம் இடத்தில் ஒரே ஒரு கார் மட்டும் தான் இருந்தது. சற்று அதாவது இடது பக்கமா விழுந்திருந்தா ஷாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் அந்த ஒரே பக்கமே நின்றுருந்தாங்க. அங்க விழுந்திருந்தா அதோட விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், அதாவது இந்த கொடிக்கம்பம் நட்டு கடந்த ஒரு காமணி ஒரு 10 நிமிடங்கள் கழித்து தான் இது விழுந்திருக்கிறது. 10 நிமிடங்கள் பாத்தீங்கன்னா
ஒரு 4 போல்ட் பெரிய போல்ட் போடுவாங்க. எல்லா கொடிக்கம்புமே கீழே வந்து போல்ட்ல தான் நிற்கும். அது வந்து மேல வந்து எந்த ஒரு கயிறுலையும் நிற்கிறதுல கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போல்ட் பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா தானே இதுல விக்கிரவாண்டியில வந்து இப்படி சூழல் ஏற்படல. ஏன்னா முன்னாடியே வந்து அது பண்ணிட்டாங்க எல்லாமே. நாளைக்கு மாநாடை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இது போன்ற ஒரு மிகப்பெரிய எடை கொண்ட ஒரு மரத்தை நடும் பொழுது கூடுதலமாக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். கீழே போல்ட் போடுறவங்க ஒரு சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்து கிட்டத்தட்ட 100 அடிக்கு அந்த பாதுகாப்பு வளையம் மிகாமல் இருந்திருக்க வேண்டும். 100 அடி என்றால் ஒருவேளை இது விழுந்தால் அந்த 100 அடியை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரையும் அந்த இடத்தில் இருக்க விட அளவுக்கு ஒரு 100 அடி சுற்று அளவுகளுக்கு யாரையும் அப்புறப்படுத்தி விட்டு இல்லைன்னு தூரமா நின்று கூட பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பெரும் அசம்பாவிதம் தற்போது தடுக்கப்பட்டிருக்கு விஷயம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான கொடிக்கம்பம் நடப்படக்கூடிய பணிகள் நடைபெற்ற நிலையில் அதில் அசம்பாவிதம் ஏற்பட்டு அந்த கொடிக்கம்பம் சாய்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.